நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் லக்ஷதீவுக்கு போயிட்டு அங்கே இது நல்ல டூரிசம் ஸ்பாட்டிங், இனிமேல் நிறைய பேர் வரலாம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் போடவும், அதை தொடர்ந்து பல ரியாக்ஷன்ஸ் அந்த ட்விட்டர் பேஜ்லேயே வந்துகிட்டே இருந்தது. ஆனால் மாலத்தீவிலிருந்து வந்த ரியாக்ஷன், அதுவும் அவங்களோட அமைச்சர்கள் அங்கே பேசின விஷயங்கள், இந்தியாவை பற்றியும் சரி பிரதமரை பற்றியும் சரி சில ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள், அவர்களை அவமானப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தியதன் விளைவை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது மாலத்தீவுன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்தியாவிலிருந்து பல கண்டன குரல்கள், இந்தியாவே ஒரு ஒருமைப்பட்டு பல விஷயங்களை வெளிப்படுத்துகிறாங்க. நிறைய பேர் இனிமேல் மாலத்தீவுக்கு நாங்கள் டூருக்கே போல அப்படின்னு சொல்லி டிக்கெட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்றதையும், டிராவலிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் நாங்கள் புக்கிங்கை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து மாலத்தீவிலிருந்தும் ரியாக்ஷன்ஸ் வந்ததையும் பார்க்குறோம். அந்த 3 அமைச்சர்களும் இடைநீக்கம் செய்யப்பட்டதும், அஃபீஷியல்ஸ் மேலே நடவடிக்கை எடுத்ததும் அங்கே தொடரக்கூடிய ரியாக்ஷன்ஸாக தெரியுது. ஆனாலும் மாலத்தீவு அப்படின்ற ஒரு அழகான அந்த தீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா தான் அங்கே அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிறது. அவங்களுடைய ஜிடிபியிலே 28% அந்த சுற்றுலா தான் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். 70% மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கிறதையும் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் அதுவும் இந்தியர்கள் 2023 பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து தான் அதிகம் பேர் அங்கே மாலத்தீவில் அதிக அளவு சுற்றுலா சென்றிருக்கக்கூடிய அந்த தரவுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அமைச்சர்கள் வாய் கொடுத்து இங்கே மாட்டிக்கிட்டாங்களோ, இந்த அவங்களுடைய பொருளாதாரத்தை அவங்களே வறட்சியை நோக்கி தள்ளுகிறார்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்மோடு இணையம் வழியாக இணைந்திருக்கிறார்கள் 2 கருத்துரையாளர்கள். ஒருவர் காங்கிரஸ் கட்சியின் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ரவிசங்கர் சார், முதல்ல உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க இந்த 3-4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள்? அதாவது ஒரு இரு நாடுகளுக்கும் இடையே உறவே பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கா, இல்லை எப்படி இருக்கு இந்த சிச்சுவேஷனை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? எனக்கு இந்த சிச்சுவேஷன் இந்த 3 நாள்ல இந்த அளவுக்கு மாறி போனதுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விதத்திலையும் அந்த மால்டீவ்ஸை ப்ரொவோக் பண்ணதில்லை. இந்தியா ஆரம்பத்திலிருந்து மால்டீவ்ஸ் எப்பெல்லாம் அவங்களுக்கு உதவி தேவை இருந்ததோ அப்ப எல்லாமே மால்டீவ்ஸுக்கு இவங்க நேசக்கரங்களை தான் நிறுத்தியிருக்காங்க. இந்தியானா நம்ம நாடு நேசக்கரத்தை தான் நீட்டி இருக்கிறது. 1965 மால்தீவ்ஸ் சுதந்திரம் அடைந்தது. அப்புறம் 1968 ரிப்பப்ளிக்காய் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. எப்ப இவங்க சுதந்திரம் அடைஞ்சதோ முதல் நாடு அந்த மால்டீவ்ஸை தனி நாடு அங்கீகரிச்சது இந்தியா முதல் நாடு. இதை தவிர எப்பெல்லாம் மால்டீவ்ஸுக்கு உதவி தேவைப்பட்டதோ, ஃபைனான்சியல் ஆகட்டும், 1988 மால்டீவ்ஸ் அரசாங்கத்தையே கையில எடுத்து இருந்தால் அரசாங்கத்தை ஆக்கிரமிச்ச பிளாட் அந்த ஈழ தமிழர்கள் அந்த படை அவங்க மாலத்தீவு 1988 மாலத்தீவு பிரசிடென்ட் பேலஸ், ஏர்போர்ட், நேவி, டெலிவிஷன் அது எல்லாத்தையுமே இவங்க கைப்பற்றி மாலத்தீவையே நாங்க ஆக்கிரமிச்சாச்சு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ மாலத்தீவு அப்ப என்ன பண்ணாங்க, ஸ்ரீலங்காவை போய் கேட்டாங்க, பாகிஸ்தானை கேட்டாங்க, பிரிட்டனை போய் கேட்டாங்க, அமெரிக்காவை கேட்டாங்க. யார்கிட்ட இருந்து உதவி வரல. அப்போ நம்ம நாட்டில் ராஜீவ்காந்தி இருந்தார். இமிடியேட்டா நம்ம படையை அனுப்பிச்சு இமிடியேட்டா வித்தின் 2 days அந்த மால்டீவ்ஸ் மறுபடியும் பழையபடி அவங்க கிட்ட இருந்து எடுத்து மால்டீவ்ஸ் அரசாங்கத்துக்கே கொடுத்தது. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயம். இந்தியா எப்பொழுதுமே மாலத்தீவுக்கு துணையா இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, நம்ம பிரதமர்
நரேந்திர மோடி லட்சத்தீவுக்கு போயிருக்கார், லட்சத்தீப்ல காலார நடந்திருக்கார், லட்சத்தீப்ல உட்கார்ந்து பேசியிருக்கார். அதை போட்டோ எடுத்து அதை ட்விட்டர்ல போட்டு எக்ஸ்ல போட்டுருக்கார். இது என்ன ஆயிடுச்சு, இதை பார்த்துட்டு நம்ம இதுல இருந்து ஒருத்தர் 2 பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க. இந்த லட்சத்தீப் இது இந்தியாவில் எங்க இருக்கு, இதை ஒரு பெரிய சுற்றுலா தலமா மாத்தலாமே, இது பெரிய சுற்றுலா தலமா மாறுமே அப்படின்னு போட்டிருக்காங்க. அவ்வளவுதான், இதுல ஒரு தப்பு இல்லை. இந்த மாதிரி போட்ட ஒரு இது எந்த அளவுக்கு இவங்களுக்கு அவங்களுடைய அதை ப்ரொவோக் ஆயிட்டு, இதுல முன்னாடியே என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற மால்டீவ்ஸ் பிரசிடென்ட் இப்ப லாஸ்ட் நவம்பர் 2023 எலெக்ட் ஆனவர், அவருடைய பிரசிடென்ட் எலெக்ஷன்ல அவருடைய பேச்சை இந்தியா அவுட், இந்தியா இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே 70 பீப்புள் இருக்காங்க, 70 சோல்ஜர்ஸ், அவங்க எல்லாருமே நான் பதவி ஏற்ற உடனே எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே அவங்களை வெளியில அனுப்பிச்சிருவேன், இந்தியாவோட கையெழுத்திட்ட 100 ஒப்பந்தத்தையும் மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்லாம் பேசினேன். ஸோ he got an anti-India approach, anti-India stand. He is pro-China. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்ச இந்த இது லட்சத்தீப்பை பத்தி ட்வீட் போட்டிருக்காங்க. ஒரு அருமையான இது அப்படி இந்தியால இருந்து பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அங்க உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் பார்த்து இது மால்டீவ்ஸ்ல 3 மினிஸ்டர், டெபுட்டி மினிஸ்டர் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்த ட்வீட், தரம் தாழ்ந்த அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க, ஒருத்தர் நம்ம பிரதம மந்திரிய இவர் ஒரு கிளவுன் அண்ட் இஸ்ரேலுடைய கைப்பாவை அப்படின்னு போட்டிருக்காங்க. தேவையில்லாத ஒரு பேச்சு. இன்னொருத்தர் ரொம்ப ஒரு படி அதிகம் போய் நீங்க நீங்க டூரிஸ்ட் ஸ்தலமா மாத்தினாலும் உங்களால எங்க அளவுக்கு அதை கொண்டு வர முடியாது. ரெண்டாவது, உங்களுக்கு அந்த சுத்தம் அதெல்லாம் உங்ககிட்ட கிடையாது. உங்ககிட்ட இருந்து எப்பொழுதுமே அந்த வியர்வை ஸ்மெல்லு, உங்க ரூம்ல எல்லாம் போனா அப்படி ஒரு ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு கொடுத்து இது உங்களுடைய எந்த அளவுக்கு என்னோட காம்பீட் பண்ண முடியாதுன்னு பேசிட்டாங்க. தவறான வார்த்தைகள். இது இந்தியாவை ப்ரொவோக் பண்றது. இன் ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம நாட்டில இருந்து யாரும் இமிடியேட்டா அதுக்காக ரியாக்ட் பண்ணல. பட் உடனே இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம ஈஸ்ட் மை ட்ரிப்னு ஒரு இவங்க இருக்காங்க, அப்புறம் மேக் மை ட்ரிப். ஈஸ்ட் மை ட்ரிப் என்ன பண்ணாங்க, ஈஸ்ட் மை ட்ரிப் தான் இந்த டூர் பேக்கேஜ் எல்லாம் அரேஞ்ச் பண்றவங்க இந்தியாவில். அவங்க இமிடியேட்டா இந்தியாவுக்கு என்னுடைய சப்போர்ட் எப்படி கொடுக்க போறோம் பாருங்க நம்ம நாட்டுக்குன்னு சொல்லிட்டு இருந்த 50,000 புக்கிங்கையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. மால்டீவ்ஸ்க்கு நாங்க இனிமேல் டூர் பேக்கேஜ் ரன் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இந்த துணை அமைச்சர்களுடைய ட்வீட் அப்படிங்கிறது அந்த அரசுடைய மனநிலையை பிரதிபலித்துதா? அப்படித்தான் ஏன்னா நீங்க சொல்றீங்க இப்ப எலெக்ஷன் டைம்ல அவர் அதிபர் அந்த மாதிரி ஒரு கேம்பெயின்ல தான் இருந்தாரு அப்படின்னு பொழுது அதை பிரதிபலிக்கக்கூடிய ட்வீட்டா தான் அதை நீங்க பார்க்கறீங்களா? இல்ல, அதை பிரதிபலிக்கக்கூடிய ட்வீட்டா அதை நான் பார்க்கல. ஏன்னா இமிடியேட்டாவே மால்டீவ்ஸ் அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ட்வீட் போடுறது இவங்களுடைய பர்சனல் இதுதான், இதுக்கு எங்க அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதனால நாங்க இந்த ட்வீட் போடுறது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்லாம் உண்டு, அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதை தாண்டி இவங்க போயிருக்காங்க சொல்லிட்டு அந்த 3 அமைச்சரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரைட் ரைட் ஃபைன். இந்த இடத்துல பொன் கிருஷ்ணமூர்த்தி சார், அதாவது ஒரு நாட்டை பற்றியும் அந்த நாட்டின் பிரதமரை பற்றியும் ஒரு தரக்குறைவான ஒரு விமர்சனம், இதுக்கு யாரா இருந்தாலும் ஒரு காமன் மேன் யாருக்கா இருந்தாலும் கோபம் வரணும். ஆனால் இண்டி கூட்டணியில யாருக்குமே கோபம் வரல. இன்ஃபேக்ட் என்னமோ மால்தீவ்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரியா இருந்திருக்கு. ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி எல்லாம் ரொம்ப இப்ப இந்த நேரத்துல தேவையில்லாம வேற விஷயங்களை பத்தி விமர்சனம் பண்றாரு. இத ஒரு பாலிசியோட பாலிசி ஃபெயில்ட் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்றாரு. வெளியுறவு கொள்கையில ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாரு. சார் பேசும்போது சொன்னார் 1988ல பிளாட் இயக்கம் அந்த நாட்டை சுற்றி வளைத்து பிடித்து விட்டார்கள்.
அதிபர் வந்து தன்னுடைய பாதுகாப்பை தேடி பாதுகாப்பு அமைச்சர் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. கையூம்னு ஒரு அதிபர் இருந்தார் அப்போ. அப்ப இந்திய படைகளை அவர் சொன்னாரு, எல்லாம் இந்த பல நாடுகள் கிட்ட உதவி கேட்டாங்க, கடைசியில யாருமே உதவி பண்ணாத நேரத்துல அருமை தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் தன்னுடைய படையை அனுப்பி 2 நாட்களில் அவர்களை அத்தனை பேரையும் கைது செய்து 12 பேர் அதுல பிளாட் இயக்கத்தை சேர்ந்த அந்த விடுதலை போராளிகள் வந்து ஈழத்தமிழ போராளிகளை வந்து சுட்டு கொன்ற வரலாறுலாம் இருக்கு. அப்போ மாலத்தீவை நம்ம தான் காப்பாற்றணும். மாலத்தீவுக்கு பல வகையில உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெறும் 5 லட்சம் மக்கள் வாழக்கூடிய அந்த தீவு இன்றைக்கு இந்தியா இல்லைன்னா அது உலக வரைபடத்திலேயே இருந்து காணாம போயிருக்கும். அதனாலதான் முன்னாள் அதிபர் சொல்றாரு, இது மிக தவறான ஒரு கருத்து. இந்திய பிரதமர் வந்துங்க இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு போறாரு. அந்த தீவுல வந்து நாம இதெல்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அதிபர் சீன நிலைப்பாடை எடுத்திருக்கிறாரு. அவரு சீனாக்கு இன்னைக்கு போயிட்டாரு. சீனால இருக்காரு. இப்போ சீனாவை தான் நம்பி இருக்கிறோம் வேற சொல்றாரு. அவருடைய தேர்தல் முழக்கமே நான் சீனாவை நாடிதான் போவேன், இந்தியாவை எதிர்ப்பேன், இந்தியாவை வந்து கோ பேக் இந்தியான்னு சொல்லுவேன் அப்படின்லாம் சொன்னார் அவரு. சொல்லி வாக்கு வங்கிகளை பெற்று இன்றைக்கு அமைச்சராக அதிபராக இருந்தாலும் கூட நம்முடைய கேள்வி என்னன்னா, இந்தியா என்ற ஒரு நாடு இல்லைன்னா நம்ம நாடே இல்லைன்னு முன்னாள் அதிபர் சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு வேற வழி இல்லை. இந்திய பிரதமரை அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ண விதம் கூட சரியில்லை. ஒரு இந்தியனா வந்து நாம வந்து அதை எதிர்வினையாற்ற வேண்டிய நிலைமை. அதுதான் கேக்குறேன், ஏன் அதை காங்கிரஸ் செய்யலன்னு கேக்குறேன். நீங்க செய்யறீங்க ஒரு நல்ல விஷயம், ஆனா காங்கிரஸ் இந்த விஷயத்துல செய்யலையே அப்படின்னு தான் நான் கேக்குறேன். இல்ல அப்படி இல்ல. காங்கிரஸ் வந்து எப்பவுமே எங்க தலைவர் ராகுல் காந்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. வெளிநாடுகள்ல போனா பிரதமர் கூட சில வார்த்தைகளை விட்டுடுவாரு காங்கிரஸை பத்தி. எங்க தலைவர் ராகுல் காந்தி இந்திய நாட்டை பற்றியோ, இந்திய அரசாங்கத்தை பற்றியோ, இந்திய பிரதமரை பற்றியோ, இந்திய மந்திரிகளை பற்றியோ ஒரு காலம் தரைக்குறைவாக பேசிய வரலாறு எங்க ராகுல் காந்திக்கு இல்ல, ராஜீவ் காந்திக்கு இல்ல, யாருக்குமே கிடையாது. பெருமையா தான் பேசுவோம். யார் ஆள்றாங்கன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னா, இந்த நாட்டை யாராண்டாலும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இப்ப மத சாயம், ஜாதி சாயம் இருக்கக்கூடாதுன்னு தான் காங்கிரஸ் நினைக்கும். அதுதான் காந்தி எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்றோம். காந்தி என்ன சொன்னாரு? அதிகாரத்திற்காக நாங்கள் போராடவில்லை என்று சொன்னார். அதிகாரத்திற்காக போராடவில்லை. கன்னியாகுமரியில பாத யாத்திரையில கூட அதை தான் சொன்னார் ராகுல் காந்தி. காந்தி என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே வார்த்தையை ராகுல் காந்தி சொன்னார். அதனால நாங்க வந்து பிரதமரை வந்து இழிவுபடுத்துறான் ஒரு வெளிநாட்டுக்காரன்னா அதுக்கு காங்கிரஸ் வந்து இல்ல பண்ணட்டோம்லாம் சொல்ல மாட்டோம். அது தவறுன்னு தான் நாங்க சுட்டி காட்டுவோம். அதுல ஒண்ணும் கருத்து கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்றாருன்னா, வெளியுறவு கொள்கையே வந்து ஃபெயிலியர், அதுக்கான சாம்பிள் தான் பாருங்க இது அப்படிங்கிறார். அப்ப வந்து நாம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க. அதாவதுங்க, வெளியுறவு கொள்கை வந்து இந்த அரசாங்கத்துல சரியா இல்லைன்றதுக்கு ஒரே உதாரணம், நம்ம 1947 ஆஃப்டர் ஃப்ரீடம் பாலஸ்தீனத்துக்கு நம்ம ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 1947 வாஜ்பாய் கவர்மெண்ட் கூட பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவு கொடுத்தோம். நம்ம அதை இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. கடந்த இந்த 9 ஆண்டுகளாக இஸ்ரேலை ஆதரிக்கிறது இந்த பிஜேபியினுடைய அரசாங்கம். அதை தான் சொல்றாரு அவரு. அதாவது ஃபாரின் கொள்கையில நமக்கு தெளிவான சிந்தனை இல்லை என்பதை அவர் சொல்வதன் நோக்கம் என்னன்னா, இஸ்ரேலை நம்ம ஆதரிப்பது வந்து இந்தியாவினுடைய 60 ஆண்டு காலம் நாம் கடைபிடித்து வந்த நடவடிக்கைக்கு எதிரானது என்பதை தான் அவர் சுட்டி காட்டுறார். அதை தான் நாம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க சொல்றீங்க ப்ரோ சைனாவா வந்து இருக்காரு அதிபர், சைனால தான் இப்ப இருக்காரு, சைனாவை நம்பிதான் நாங்க. அப்படிப்பட்டவர் வேற வழியே இல்லாம இன்னைக்கு இறங்கி வர வேண்டிய சூழல், அவங்களுடைய வந்து துணை அமைச்சர்களை இடைநீக்க செய்ய வேண்டிய சூழல் வந்துருச்சு இல்லையா? அது வந்து அப்ப இந்த அரசோடைய ஒரு இந்த அரசில் தான் ஒரு இதுதானே அதுக்கு காரணமா அமையுது ஸ்ட்ராட்டஜி இல்லையா? ரொம்ப ஒண்ணும் பண்ணலைங்க. 4 நிமிஷம் தான் அவங்களுடைய வந்து கூப்பிட்டாங்க, பேசினாங்க, அமிச்சிட்டாங்க. இவ்வளவுதான் பண்ணாங்க தூதரை. 4 நிமிஷம் தான். அங்க உள்ள வெளியே போறதுக்கே 3 நிமிஷம் ஆகுமா? வெறும் 1 நிமிஷம் தான். இதுதான் எங்க ஸ்டாண்டுன்றத சொல்லி அமிச்சிருக்கிறாங்களாம். சோ இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கரெக்டா கையாண்டதுனால தானே அங்கிருந்து கரெக்டா ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு. இல்லைன்னா இந்நேரம் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்திருக்குமா?
காலத்துக்குள்ளேயே எதிர்ப்பு குரல் நிறைய வந்தது. இந்தியா பல வகையில உதவி பண்ணுது. 1988 அந்த மக்கள் மிக தெளிவாக நினைவு கூர்றாங்க. நீங்க அதையும் பார்க்கணும். நீங்க மாலத்தீவில் இருக்கிற மக்கள், அந்த முன்னாள் அதிபர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நீங்க காட்சி ஊடகத்துல காட்டினாங்க பாருங்க. அவர் பேர் நசீர். அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவை நாம் பகைத்துக் கொண்டு வாழ முடியாதுன்னு சொல்றாரு. அந்த முன்னாள் அதிபரனுடைய கூற்று மிக தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி முன்னாள் தலைவர்கள் அங்க மாலத்தீவில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்திய பிரதமரை மிக மோசமாக விமர்சித்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உடனடியாக இதற்கு எதிர்வினை ஆற்றாவிட்டால் அதன் பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். மாலத்தீவிலேயே அந்த எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. மாலத்தீவிலேயே அந்த குரல் வந்ததுனாலதான் அந்த அரசு பணிஞ்சதை தவிர, நான் சீனாவுக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்லிதானே அவர் வெற்றியே பெற்று இருக்காரு. மக்கள் அதுக்கு தானே வாக்களித்து இருக்காங்க. அதை நீங்க பாக்கணும்ல. சரி சரி, இந்த இடத்துல ரவிசங்கர் சார்ட்ட கேட்க நினைக்கிறது, உண்மையிலே காங்கிரஸ் சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கா? சைனா வந்து எல்லா இடத்துலயும் வந்து சுத்திய நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அத்தனை அண்டை நாடுகளையும் சைனா வந்து முழுசா அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்க பாக்குறாங்களா? அந்த இடத்துல இந்த அரசு வந்து கொஞ்சம் ஒரு தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறதா பார்க்கலாமா? இல்லைங்க, கிடையவே கிடையாது. 2014 2023 முடிஞ்சிருச்சு. இப்ப 2024 இந்த 10 வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி ஜி அவருடைய பிரைம் மினிஸ்டர்ஷிப் கீழே நம்மளுடைய வெளியுறவு கொள்கை எல்லாம் ஆரம்பத்துலனா கொஞ்சம் இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்னு இருந்ததை விட்டு, நேசக்கரம் வேணுமா நேசக்கரம் நீட்ட இந்தியா தயாராக இருக்கிறது. நீங்க இந்தியாவை இதுக்குன்னு நீங்க ரொம்ப வீக்கான ஒரு கண்ட்ரி, நாங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இந்தியா இன்னைக்கு இல்லை. இட் இஸ் நாட் இந்தியா ஆஃப் 1962. ஸோ இன்னைக்கு இந்தியா வேர்ல்டுலயே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்மி இருக்கிற ஒரு வல்லரசுன்னு கூட சொல்லலாம். ஆண்டம்மா, வேர்ல்டு நிறைய கண்ட்ரி நீங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவை செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பரா கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதை காமிக்கிறதுங்க? இந்தியாவுடைய ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் போர்சஸ், இந்தியாவுடைய பிரதமருடைய ஆளுமை எல்லாத்தையும் காமிக்கிறது. வெளியுறவு கொள்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஸ்ரீலங்கா மஹிந்தா ராஜபக்சே, அதுக்கப்புறம் அவருடைய பிரதர் ராஜபக்சே இவங்கெல்லாம் இருக்கும்போது எந்த அளவுக்கு சைனா பக்கம் போயிட்டு இந்தியாவுக்கு அப்படி இப்படிமா இருந்தாங்க. ஸோ என்ன ஆயிடுத்து, சைனால ஒரு சமயத்தை பெரிய புரட்சி வந்தது. சைனால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பொசிஷன்லாம் 3 நாளைக்கு கூட வாங்காது. பெட்ரோலை இறக்குமதி பண்ண முடியல. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் எதையும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ண முடியல. பிகாஸ் உங்ககிட்ட அந்த டாலர் கரன்சி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது சைனா என்ன பண்ணாங்க, இதுதான் சைனாங்க, அவனுக்கு எந்த விதத்திலையும் ஸ்ரீலங்காவுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. யார் போய் நின்னது? இந்தியா. இதுதாங்க இந்தியா. இல்ல அப்படி இருக்கும் பொழுது அப்படி தொடர்ந்து உதவி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எதிரா வந்து அவங்க போக வேண்டிய அவசியம் என்னவாக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி. அதுவும் இவ்வளவு விரைவில் அவங்களோட வாழ்வாதாரமே பாதிக்கப்படும், சுற்றுலாத்துறையே அவங்களுடைய வந்து இதே பாதிக்கப்படும் அப்படின்னா ஏன் அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு அவங்க போக மாட்டாங்கல்ல? அது கூட துணை அமைச்சர்கள் அப்படி பேச வேண்டிய அவசியம் வராது இல்லையா? இப்ப நம்ம மக்கள் பாதிக்கப்பட போறாங்கன்னா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிப்போம்ல. அப்படி ஒரு சடன் ரியாக்ஷன் கொடுத்ததற்கான காரணம் என்னவா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? காரணம் அதான் நான் சொன்னேன். இதுல முன்னாடி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மொஹமெட் சோலின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த மால்டீவ்ஸ்ல 2018 இருந்து 2023 முடிய 5 வருஷம் அவருடைய பீரியட்ல ப்ரோ இந்தியா. அவருக்கு முன்னாடி யாமி அப்படின்னு இருந்தார். அவருடைய பீரியட்ல ப்ரோ சைனா. என்னுடைய ஒப்பீனியன்ல இந்த சின்ன சின்ன கண்ட்ரில என்ன பண்றாங்க, சைனா இவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும் கடன்? 100 மில்லியன், 200 மில்லியன், 500 மில்லியன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த கடனாளி ஆக்கிடுறாங்க. திருப்பி கொடுக்க முடியல. சைனா ஸ்ரீலங்கா என்ன ஆச்சு, திருப்பி கொடுக்க முடியல. அவனுடைய ஒரு பர்டிகுலர் ஐலாண்ட் அந்த இதை அப்படியே அவன் எடுத்துட்டான். சைனா எடுத்துட்டாங்க. இன்னும் நிறைய இவங்க அவனை சைனாவுடைய அமௌண்ட் டெட்டுக்கு இவங்க ரீபே பண்ணணும். இன்னைக்கு மால்டீவ்ஸ்ல அவனுக்கு இருக்கிற வெளிநாட்டு கடன்ல 60%, 64% சைனா கிட்ட தான் லோனா வந்திருக்கு. ஸோ அந்த லோனுக்கு இவங்க ரீபே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணணும். இவங்களோட வாழ்வாதாரமே ஃபிஷிங் அண்ட்
டூரிசம் தான். இந்த டூரிசம் இவங்க எதிர்பார்க்க, அதாவது இந்த இப்ப வந்து அந்த பிரசிடென்ட் அவர் மொய்து என்ன பண்ணார், ஆன்டி இந்தியா ஸ்டாண்டு எடுத்ததுனால இவர் உள்ள வந்த உடனேயே இந்தியா அந்த 70 சோல்ஜர்ஸ் அவங்க தேர் தேர் டு ஹெல்ப் தம். இந்தியா என்ன பண்றது, 2 ஹெலிகாப்டர் அண்ட் ஒரு ஸ்மால் பிளேன் கொடுத்துட்டாங்க. இதை ஆப்ரேட் பண்றதுக்கு, அது எப்படி உதவி செய்ய, எப்படி அவங்களுக்கு டீச் பண்றதுக்குன்னு இது 70 பேர் இருக்காங்க. நீங்க எங்களுக்கு தேவையில்லை, வெளியில போடுங்க அப்படின்ட்டான். ஸோ உங்ககிட்ட உங்களோட போட்டு 100 ஒப்பந்தத்தை மறுபடியும் நாங்க ரீவிசிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி அவங்க சொன்னதுனால இவங்க இதைதான் போல் இதுவே அஜெண்டாவே அதை சொல்லி உள்ள வந்ததுனால இந்த 3 டெப்டி மினிஸ்டர்ஸ்க்கும் நம்ம என்ன வேணாலும் பேசலாம், பிரசிடென்ட் நம்மள ஆதரிப்பார், சப்போர்ட் கொடுப்பாரு எதிர்பார்த்து. இல்ல இப்பவும் ஒரு ஷீல்டு தானே பண்ணிருக்காரு, அவரு ப்ரொடெக்ட் தானே பண்ணிருக்காரு, வெறும் இடைநீக்கம் தானே பண்ணிருக்காரு. அவங்கள ஒன்னும் வந்து கம்ப்ளீட்டா வந்து பதவி விலகவோ எதுக்கோ சொல்லவே இல்ல, அவங்கள ஷீல்டு தானே பண்ணிருக்காரு. கொஞ்ச நாள் ஆற போடுவோம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன். அதான் இதனுடைய தாக்கம் அவருக்கு இன்னும் புரியவில்லை, அவர் இன்னும் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கார், நமக்கு சைனா பக்கத்துல இருக்கு, சைனா எல்லா விதத்திலையும் வந்து உதவி செய்வார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா பொய்யாக தான் மாற போகுது. ஸோ இது வந்து இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையை வந்து கொஸ்டின் பண்றதை விட இட் இஸ் எ ஃபெயிலியர் ஆன் தி பார்ட் ஆஃப் தி பிரசன்ட் மால்டீஸ் கவர்மெண்ட் டு மூவ் நியூ மால்டீஸ் கவர்மெண்ட். எந்த விதத்துல எங்கெல்லாம் தேவைப்படுறதோ அங்க இந்தியா தான் போய் நிற்கிறது. இதான் முன்னாடியே சொன்னேன். 1988 அப்ப கயூம் அவர் பிரசிடென்ட், அவர் பிரசிடென்டா இருக்க பிளாட் இந்த ஈழ தமிழர்கள் அவங்க வந்து இந்த அட்டாக் பண்ணாங்க. ஒரு 80 பேர், ஒன்லி 80 பீப்புள் அவங்க உள்ள வந்து அந்த மால்டீவ்ஸ்ல இறங்கி, அதுக்கு முன்னாடி அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மால்டீவ்ஸ்ல இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் சொல்லி வச்சுட்டு இதை அட்டாக் பண்ணி, அப்போ அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணாரு, கயூம் இந்தியாவை கேட்கல, ஸ்ரீலங்காவை போய் கேட்டார், பாகிஸ்தானை போய் கேட்டார், இந்தியா பேசாம பார்த்துட்டு இருந்தது. தென் அமெரிக்காவை கேட்டார், அமெரிக்கா சொன்னா அமெரிக்கா தேகோட்டே பேஸ் டியகோ கார்ஷியா அப்படிங்கிறது இந்தியன் ஓஷன்ல பேஸ் இருக்கு. அமெரிக்கா என்ன சொன்னா, நான் இங்க வரணும்னா 2 நாள் ஆகும்பா, என்னால முடியாது, உங்களுக்கு பக்கத்துல 750 கிலோமீட்டர் அதுல இந்தியா இருக்காங்க, இந்தியாவை கேளு அப்படின்னு. இந்தியா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதாங்க. அடுத்த நிமிஷம் இந்தியால இருந்து எல்லாம் பறந்தது. 2 நாள் அந்த அதுல 17 பேர் அந்த பிளாட் இவங்களை சுட்டு கொண்டாச்சு, மீதி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, அரசாங்கத்தை மறுபடியும் மால்டீவ் விதிக்க ஒப்படைச்சாச்சு. இதாங்க இந்தியா. 1972 பங்களாதேஷ் வார் என்னாச்சு, பாகிஸ்தான் ஆர்மி எல்லாம் சரண்டர். அதுக்கப்புறம் இந்தியா அந்த இடத்துக்கு வெளியில வந்தாச்சு, நீ பங்களாதேஷ்னு வச்சுக்கோ, நீ நல்லா இருக்கு. இந்தியாவுக்கு ஆரம்பத்துல இப்போ பொதுவா இந்த பீரியட்ல 2014 to 2024 இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க இந்த நாடு மட்டும் இல்லைங்க, யூஎஸ் எடுங்க, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுங்க, இஸ்ரேல் எடுங்க, அரேபியன் கண்ட்ரிஸ் எடுங்க, எல்லா கண்ட்ரியும் இந்தியா மோடி அப்படின்னா அப்படி பாக்குறாங்க, அமேசிங்கா பாக்குறாங்க. இதுதான் வெற்றி பெற்றதுக்கு ஒரு. சரி, கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ வந்து இந்தியா வந்து அங்கே மால்தீவ்ஸை புறக்கணிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா வந்து இந்தியாவில் இருக்கிறவங்க தான் கடந்த ஆண்டு அதிகமாக போயிருக்கிறாங்க அங்கே அப்படின்னு வந்து சொன்னாலும் கூட இந்தியா மட்டுமே புறக்கணிச்சுட்டா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுருமா? அதாவது சீனாவினுடைய என்ன நடந்திருக்கு பாகிஸ்தானிய இலங்கையிலேன்னு நமக்கு தெரியும். பாகிஸ்தானுக்கு நான் உதவி பண்றேன்னு உள்ள போய் கடனை கொடுத்து, ஆயுதத்தை கொடுத்து, கடன்கார நாடாக்கி இன்னைக்கு வறுமை கோட்டிற்கு கீழே மிக பொருளாதார சிக்கல்ல மாட்டி தான் நம்முடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் வந்து இம்ரான் கான் வந்து ஜெயில இருக்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டதே சீனா தான். அதே இந்தியாவோட அவர் கொஞ்சம் இணக்கமா இருந்த முன்னாள் அதிபர்கள் இருந்த நேரத்துல வந்து இப்படி எல்லாம் இல்ல. அதே மாதிரி இலங்கையில பாத்தீங்கன்னா மகிந்த ராஜபக்சே அந்த என்னவோ ஒரு கப்பல் துறைமுகம், அந்த தோட்டாவோ என்னவோ ஒரு தோட்டா, அம்பன் தோட்டா துறைமுகத்தை அமைக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துட்டு அதை உடனே சீனாவுக்கு கொடுத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு ராஜபக்சே வீட்டுல முடங்கி கிடக்கிறாரு.
நல்ல காலமா ஜெயிலுக்கு போகாம இருக்காரு அவரு. அவ்வளவு பெரிய ஊழல் நடந்தது, அவ்வளவு பெரிய அந்த நாட்டை கபலீகரம் பண்ணிட்டாங்க இலங்கைய. நீங்க திரிகோணமலையில அமெரிக்கா எப்படி நமக்கு எதிர்ப்பான நிலைக்கு மகிந்த ராஜபக்சே ஆதரவா இருந்தாரோ அதே மாதிரி சீனாவுக்கு ஆதரவு வந்துறாரு. இந்தியாவோட மட்டும் இணக்கமா இருந்திருந்தாருன்னா மகிந்த ராஜபக்சேக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. அவர் அதை செய்யல. அதேதான் பாகிஸ்தான் செய்யல. இன்னைக்கு மாலத்தீவு பாருங்க, மாலத்தீவு ஒண்ணும் இல்லாம பொருளாதார நெருக்கடியில சிக்கி அந்த நாட்டு மக்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம பண்றதான் இன்னைக்கு இந்த அதிபர் கொண்டு போறாருன்றதான் நான் உறுதியா சொல்ல முடியும். சீனா எப்பவுமே எப்படின்னா கபலீகரம் பண்ணும். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், சுயன்லாய் இந்தியாவுக்கு வந்தாரு, நேரு அவரை நம்பி வரவேத்தாரு. சீனால போய் இறங்கின உடனே இந்தியா மேல போர் தொடுத்த வரலாறு இருக்கு. நம்பிக்கை துரோகி சீனா. இங்க சுயன்லாய் அங்க பீஜிங் விமான நிலையத்துல இறங்கும் பொழுதே மாசே துங்க கிட்ட உடனே இந்தியா மேல போர் தொடுக்கணும்னு சொன்னாரு. என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது. தலாய் லாமாவை நீங்க எங்களுக்கு அனுப்புன்னு சொன்னாங்க. நம்பி வந்தவன அனுப்ப மாட்டேன்னு நேரு சொன்னாரு. அவ்வளவுதான். உடனே படையெடுத்த வரலாறுலாம் இதுக்கு ஆழமாக வரலாறு பதிவு இருக்கு. ஆகவே சீனாவை நம்பி போனா மாலத்தீவு என்ன ஆகுன்றத உணர்ந்து பார்க்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அதிபர் ஏதோ சீனா பெருசா நம்மளை உயர்த்திடும் நினைக்கிறார். வெறும் 5 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய அந்த சின்ன தீவு மாலத்தீவு இன்றைக்கு சீனா கிட்ட அகப்பட்டு கொண்டது என்பதுதான் நான் என்னால சொல்ல முடியும். இந்தியாவை பகைச்சிக்கிறது எந்த வகையிலையும் மாலத்தீவுக்கு நல்லதில்லைன்றது என்னுடைய கருத்து. சரி, ரவிசங்கர் சார், இந்த இடத்துல பிரதமர் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிரதமர்களோ அமைச்சர்களோ யாருமே ஒன்றும் வெளிப்படையா எந்த விஷயம் இதை பத்தி பேசவே இல்லை. இந்த இஷ்யூஸ் நம்ம சமூக வலைதளத்துல போய்கிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோமே தவிர ஒரு அபிஷியலா இது பத்தி யாருமே எந்த விஷயமே ஒரு கண்டன குரலையோ எதையோ எழுப்பல. இதற்கான அடிப்படை என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே நேரத்தில் அங்க மால்தீவ்ஸ்லயும் நம்மளுடைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க இருக்கிறவங்களுடைய ஹோட்டல்ஸ், இங்க இருந்து பல பேர் அங்க வேலையில அங்கே வேலை வாய்ப்புலயும் அங்க நம்ம இந்தியன்ஸ் அங்க இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சோ நம்ம அந்த சூழலை நம்ம எப்படி கரெக்டா கையாளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த நேரத்துல? சோ இதுல நம்ம அரசாங்கம், பிரதமரோ மினிஸ்டர்ஸோ இல்ல அந்த பார்ட்டி மெம்பர்ஸோ யாரும் பேசல அப்படின்னா இதுல நம்ம யாரும் ப்ரொவோக் பண்ணலீங்க. இந்தியாவுடைய சைட்ல எந்த விதத்திலையும் நம்ம மால்டீவ்ஸ் இதை ப்ரொவோக் பண்ணல. அவங்க பிரதமர் போயிருக்கார் லட்சத்தீவுக்கு, சென்னை வந்தார், அதுக்கப்புறம் கேரளா போனார், அங்கே கொச்சின்ல இருந்து லட்சத்தீப் போனார். போயிட்டு அங்க ரிலாக்ஸ்டா பீச்சில் இருந்தார், நடந்தார், உட்கார்ந்தார். இதை நம்ம இந்தியன்ல இருந்து ஒருத்தர் போட்டிருக்காங்க, எக்ஸ்ல ட்வீட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இது அருமையா இருக்கு, இந்த இடமெல்லாம் ஒரு பிரதமர் இருக்கிற இடமெல்லாம் இதை லட்சத்தீப்பை நம்ம பெரிய சுற்றுலா தலமா இது பண்ணணும் அப்படின்னு போட்ட உடனே மற்ற இந்தியன் செலிபிரிட்டிஸ் எல்லாம் எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டாங்க. இது எந்த விதத்திலையும் அரசாங்கத்து இவங்களை வச்சு நீங்க போடுங்க எல்லாம் சொல்லல. ஸோ என்ன காமிக்கிறதுங்க? இது பிரதமருடைய ஆளுமையை காமிக்கிறதுங்க. அவர் ஒண்ணுமே இதுவரைக்கும் வாயை திறக்கலீங்க. ஸோ இது என்ன ஆயிருக்கு? மால்டீவ்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, இந்த 3 மினிஸ்டர் பேச்சு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இந்தியால இருந்து இவ்வளவு டூரிசம் கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகும் பொழுது அவங்க தான் சொல்லணும், இந்த டூரிசம் மேப்ல நம்பர் ஆஃப் டூரிஸ்ட், அதுல இந்தியன்ஸ் உடைய ஷேர் எவ்வளவு. அவ்வளவு பேர் அங்க போல, லட்சக்கணக்கில் இந்தியன்ஸ் போறாங்க எவ்ரி இயர். அவ்வளவு பேரும் போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள், எஸ், இந்தியாலேயே இவ்வளவு இருக்கு. அண்ட் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டா நம்ம இந்தியாவை இந்த அளவுக்கு தரந்தாருக்கு பேசும்போது நம்ம எதுக்குங்க அங்க போகணும் அப்படின்னு உணர்வு உள்ள ஒவ்வொரு இந்தியனும் கண்டிப்பாக யோசிப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்க போகல அப்படின்னா இப்ப அங்க வேலை செய்யறாங்க, மேபி 20,000 இந்தியன்ஸோ என்னமோ வேலை செய்யறாங்கன்னு நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமா? அந்த மாதிரி ஆபத்து வந்தா உக்ரைன்ல பார்க்காத ஆபத்தா இல்ல மற்ற இடத்துல பார்க்காத ஆபத்தா? இந்தியா இமிடியேட்டா அத்தனை பேரையும் இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு இந்தியாவுக்கு எல்லா விதத்திலையும் அந்த பலம் இருக்கு. எல்லாம் இந்தியா செய்யும்.
அதனால இது வந்து அந்த அளவுக்கு போயிடும் நான் எதிர்பார்க்கல. மால்தீவ்ஸ் அரசாங்கம் அதனுடைய தவற உணர்ந்து இருப்பாங்க. சைனா மட்டுமே போராது, உனக்கு பக்கபலமா ஒரு பிக் பிரதர் வேணும்னா அது இந்தியா தான் அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு அவங்களுடைய தவறை கண்டிப்பாக உணர்வாங்க. கண்டிப்பா இது உங்க இறுதி நிறைவு பார்வையா எடுத்துக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க வந்து சொல்லுங்க. அதாவது இப்ப மாலத்தீவுக்கு வந்து தொடர்ந்து நம்ம போகணும், அங்க வந்து சுற்றுலாக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்றால் அங்க என்ன செய்யப்படணும் இப்ப இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க நினைக்கிறீங்க? இல்லைங்க, இந்த அதிபர் இருக்கிற வரைக்கும் முடியாது. இந்த அதிபர் மகிழ்ந்து போவாருன்னு சொல்லிதான் இந்த மாதிரியான கருத்துக்களை அந்த அமைச்சர்கள் வெளியிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில அங்கேயே மாலத்தீவிலே எதிர்ப்பு குரல் வந்த உடனே தான் இவங்க மாறி அறிக்கை கொடுத்திருக்காங்க. இதுதான் உண்மை. ஆகவே மாலத்தீவு வந்து தன்னை திருத்திக்கலன்னா சீனா கிட்ட மாட்டிக்கிச்சுனாக்கா அவ்வளவுதான், அதனுடைய கதையே முடிஞ்சிடும். அன்னைக்கு ராஜீவ் காந்தி ஒரு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு உலக வரைபடத்துல மாலத்தீவே இல்லாம போயிருக்கும். ஆகவே என்னைக்கும் இந்தியாவினுடைய உதவி, இந்தியா என்ற நாடு பக்கத்து நாடு, இந்தியாவை சார்ந்து இலங்கை இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு மிகவும் பொருளாதாரத்திலே தடுமாறி ஒருவேளை உணவுக்கு கூட பாகிஸ்தானும் இலங்கையும் கஷ்டப்படுதுன்னா இந்தியாவினுடைய விரோதத்தை சம்பாதித்து கொண்ட காரணம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகவே மாலத்தீவும் அந்த நிலைமைக்கு போவதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே மாலத்தீவு இந்தியாவை சார்ந்திருக்க வேண்டும். நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம எல்லாருமே புக் பண்ணது எல்லாத்தையும் ரூம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப எந்த அளவுக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துன்றது கூட உணராம செஞ்சிருக்கிறதுனால அந்த நாட்டுக்கு நாம கடும் கண்டனத்தை கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரைட், உங்களுடைய இருவருடைய கருத்துக்களுக்குமே மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.